ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நல்லபடியே ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு ஒரு மாநாடு போல நடந்துச்சு. இந்த மாதிரி காசு கொடுக்காத கூட்டம் நம்ம தளபதிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யாட்டு கிடையாது. எல்லாருமே பணம் கொடுத்து தான் சேர்க்க முடியும். இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 200 யூபிஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாட்டை துரைமுருகன் இது மாதிரி யூடியூபர்ஸ்ல கதறவனுங்க, இந்த மாதிரி கதறவங்களெல்லாம் நம்மளாம் விட்டுறலாம். நம்மளுக்கு தளபதி நேற்று சொன்ன மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வேலை நிறைய இருக்கு. மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறது தான் நம்மளுடைய வேலையை. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அதுக்குண்டான அரசியலை நோக்கி நம்ம ஃபயரா இனிமேல் வேலை செய்யணும். சரிங்களா? இவனுங்கிட்ட வந்து பேசுறான வச்ச தற்கூறிங்க இந்த நாய்ங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னா அவனுங்களுக்கு வந்து நம்ம பதில் கொடுத்துட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு டைம் வேஸ்ட். சரிங்களா? அதனால அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், யூடியூபர்ஸ், நம்ம தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த நாய்ங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணவே வேண்டாம். சரிங்களா? மக்கள் சேவை இன்னும் வந்து சோசியல் மீடியால நம்ம மக்கள் சேவை எல்லாருமே கொண்டு போங்க. வீடியோ எடுங்க, மக்கள்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குதோ அதை வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம தளபதியை வந்து எந்த அளவுக்கு போகணுமோ அந்த அளவுக்கு போயிட்டாரு, மக்கள் இடத்துல பிடிச்சிட்டாரு, நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா விஜயகாந்த் சாரை நம்ம விட்டோம், அது மாதிரி நம்ம தளபதியை விட்டுறக்கூடாது. நேத்து அவர் பேசின எல்லாமே ஃபயர் ஸ்பீச். யாராருக்கு போய் சேரணுமோ எல்லாருக்கும் பதில் ஒரே நேரத்துல கொடுத்துட்டாரு. சரிங்களா? உண்மையாலுமே வந்து இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப கதறுவாங்க எல்லாருமே. நம்ம இனிமேல் செய்ய வேண்டிய வேலை எல்லா தொண்டர்களும், நம்ம நிர்வாகிகள், நம்ம நண்பர்கள், ஐடி விங்கு, யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து சோசியல் மீடியால நம்ம மக்களுக்கு எந்த அளவுக்கு செய்யணுமோ, எந்த அளவுக்கு ஃபோர்ஸா பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ள இறங்கி வேலை செய்யுங்க. கண்டிப்பா எல்லாருமே அந்த அளவுக்கு வேலை பார்த்து நம்ம தளபதியை 2026 சிஎம் ஆக்குறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கணும். சரிங்களா? மத்தவங்க இந்த பேசுறவங்க எல்லாம், இந்த நாய்ங்க தற்கூறிங்கெல்லாம் வந்து விட்டு தள்ளிருங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு செல்ல பிராணி வளர்க்குறோம். ஓகேங்களா? இப்ப ஒரு பார்க்கு கூட்டிட்டு போறோம். அந்த அழகான பிராணியை பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெரு நாய்ங்க எல்லாமே கதறும். பாத்துருக்கீங்களா? குலைக்கும். அந்த நாய்ங்க பாட்டுக்கு அது குலைச்சிட்டு போகுது. ஓகேங்களா? நம்ம செல்ல பிராணி மாதிரி தான் நம்ம தலைவர். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா செல்ல பிராணின்னா நீங்க தவறா நினைக்க கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த நாய்ங்க கதறு பாருங்க, ஒரு அழகோ ஒரு அன்போ ஒரு செய்யணும்னு வர்ற துடிப்புல நிறைய நாய்ங்க வந்து கதறுதுங்க. பாத்தீங்களா? அத வந்து விட்டுருங்க, வேண்டாம் நமக்கு. ஓகேங்களா? நம்ம மக்களை நோக்கி போகணும், மக்களுக்காக செய்யணும், மக்களுக்காக நிக்கணும். இதுதான் நம்மளுடைய பணியே. இது ஒவ்வொரு நண்பர்களும் தயவு செய்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க என்று தெரிவிக்கிறேன். இதை நேற்று வீடியோ போடணும்னு நினைச்சேன். உண்மையாலுமே இந்த அளவு கூட்டம் இன்னும் வந்து பெருகிட்டு தான் போகுமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா மக்கள் இடத்துல தலைவர் வந்து இடம் பிடிச்சிட்டாரு. நம்ம 2026 ஜெயிக்கிறோம். தாவேக்கா டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள போகுது. ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.